இது வரைக்கும் இருந்த சிஎம்லயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்தா. இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்தா. வணக்கம்னா மாப்பிள தேனியில இருந்து. இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்தா. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். தம்பி மயில் வாகனம் வெளிகட்ட இழுத்து மூடுறா. என்ன ஆதவண்ணா காலையில டைவர்ஷன் தெரப்பிலாம் ஆரம்பிச்சிட்டியா போல இருக்குது. இவ பொம்பளை ரவடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாள சகல. இது வரைக்கும் இந்த வெள்ளை அறிக்கை நொல்லை அறிக்கைன்னு உன்னத்தை தூக்கிட்டு வந்தீங்க. திமுக ஊழல் பண்ணிருக்குன்றத ப்ரூவ் பண்ண முடியல. அதை டைவர்ட் பண்றதுக்காக காலையிலே ஒரு 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடிட்டு இருக்கிறது இந்தியாவிலே முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடினான்னு சொன்னீங்கல்ல. என்ன பொழப்பு. உங்களுக்காக ஒரு சின்ன ஃபேக்ட். அதாவது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதலமைச்சர் தெரியுமா, உமர் அப்துல்லா, அவர் வந்து 21 கிலோமீட்டர் மேரத்தான 2 மணி நேரத்துல முடிச்சிருக்காரு. மேரத்தானுக்காகவே ஒவ்வொரு மாநிலங்களா போய் மேரத்தான்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. சரி, அதை தாண்டி அடுத்த ஹரியானா முதலமைச்சர் நயப் சிங் சைனி, அவரும் வந்து மேரத்தான் ஓடுறதுல வந்து கில்லாடி. பிளஸ் கோவா முதலமைச்சர் அண்ட் ஏன் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நம்மளோட மினிஸ்டர் மாசு அண்ணன் கூட எப்பவும் காலையில எஞ்சி 4 மணிக்கு வந்து ஜாகிங் போவாரு. அங்க போயிட்டு இந்த பார்க்ல விளையாடுற பசங்களை எல்லாம் ஊக்குவிப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஆஸ்திரேலியா, லண்டன், அமெரிக்கான்லாம் மேரத்தான் ஓடி இருக்காரு. சும்மா ஸ்டிக்கர் ஓட்டணும், இந்த ஊழல் விஷயத்தை திருப்பணும்ன்றதுக்காக காலையில ஒரு டைவர்ஷன் தெரப்பி எல்லாம் தூக்கிட்டு வர்றாரு. ஒரு மனுஷன் வந்து 1-2 பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்குலயா நான் பொய் சொல்றது. என்னடா இவ்வளவு அதுவும் போதை பொருள் ஒழிப்புக்கு பாட்டிலோட போன கதெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல, வரும்ல, வரமாட்டேங்குது. அவங்க அப்படியே ஒரு பிளாஷ் அடிக்க மாட்டேங்குது. லிக்கர் கல்ச்சர் அதை தூக்கி எறியணும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. மட்டுமின்றி அவருடன் பயணித்த ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையாக சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என தெரிவித்தனர். இது வரைக்கும் லிக்கரை நான் தொட்டதே கிடையாது, ஸ்மோக் பண்ணதே கிடையாது, ட்ரக்ஸ் பார்த்தது கூட கிடையாது. தட் இஸ் தி ஸ்போர்ட்ஸ்மேன் லைஃப். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு நம்ம எல்லாம் போதைப் பொருள் ஒழிப்புக்கு ஓடலாமா? தவறு இல்லையா? எனக்கு ஒரு குட்டி ஆசைங்க, எதிர்காலத்துல எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. கிராமத்துல இருந்து பேசுறோம் சார். இங்க வந்து தாவேக நிர்வாகிகள் ஃபுல் அண்ட் ஃபுல் கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்றாங்க. அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. கொலை கற்பழிப்பு எல்லாமே நடக்குது. அது நம்ம பசங்க தான் பண்ணிருப்பாங்க. கொலை முயற்சி நான் என் தம்பி போய் தனியா வச்சு இந்த 3 பேர் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க. ஒருத்த வீடியோ எடுத்துக்கிறான். அவங்க முழுக்க நாங்க தாவேக கட்சி ஆளுங்க, எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. சிஎம் சார் எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பணப்பாக்கத்தில் இளைஞர் ஹேம்நாத் என்பவரை சரமாரியாக வெட்டியதாக தாவேக நிர்வாகிகள் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ஒண்ணு எடுக்கணும், உங்களோட சேர்ந்து நானும் அந்த பேர் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூளா உடைச்சிருந்தோம். அப்படி சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. அப்படி மீண்டும் கேட்கப்படுதுன்னா அவங்க பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. நாங்க மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை, நாங்க வந்து வித்தியாசமான கட்சின்னு சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் வந்து சேர்ந்த பிறகு அவங்க மீதான புகார்கள் வந்து விசாரிக்கப்படாமல் கிடப்பிலேயே போடப்பட்டோ ரத்து செய்யப்பட்டோ மீண்டும் அவர்கள் முதல்வராகிறத கூட நம்ம பார்க்கிறோம். ஏன் தாவேக்கா மேல அந்த குற்றச்சாட்டு வருதுன்னா, நாங்க தூய சக்தி, நாங்க வந்து மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவங்களையும் நாங்க விடமாட்டோம், யாரையும் நாங்க தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம், தொட்ட விடமாட்டோம், தொட்டவனையும் விடமாட்டோம். என்னன்னா ஆதி படம் டைலாக் மாதிரியே இருக்கு. தொடமாட்டேன், தொட்டா விடமாட்டேன். வந்து கெரியர் உச்சத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன், எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லைன்னு தான் அவர் கிளைம் பண்றாரு. அப்போ ஊழலற்ற நிர்வாகம்னு கிளைம் பண்ற ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இன்னும் விசாரணை கிடப்பிலே இருக்கக்கூடிய ஒருத்தரை ஏன் நீங்க கட்சியில சேர்க்கிறீங்கன்னு கேக்குறாங்க. முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, விசாரணை நிலுவையில் இல்ல. நீங்க செங்கோட்டையன் அவர்களை பத்தி அந்த கேள்வி கேட்டீங்க.
மரியாதைக்குரிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னை தூய சக்தின்னு சொன்னார். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் தூய சக்தி, அவங்க வந்து தூர சக்தி, கோர சக்தி, பார சக்தி, ஓர சக்தி அப்படின்னாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. சரி, தூர சக்தி, பாரசக்தி, கோரசக்தி, நாரசக்தி, ஓர சக்தினா விஜயபாஸ்கர் நாளைக்கு உங்கள் கட்சியில் சேர்ந்தால் அவள் தூர சக்தியா, தீய சக்தியா, தூய சக்தியா? இப்ப சேர்ந்திருக்கிற எசகி சுப்பையா தூய சக்தியா, தீய சக்தியா? இப்ப சேர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய ஐயா கடம்பூர் ராஜி தீய சக்தியா, தூய சக்தியா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. விஜயபாஸ்கர் சொல்றாங்க, விஜயபாஸ்கர் வந்து சேர்க்கிற அன்னைக்கு பேசலாம். அது வந்து செங்கோட்டையன் அவர்கள் மீது நிலுவையில் எந்த வழக்கம் கிடையாது. அன்னைக்கு டிபேட்டுக்கு கூப்பிடுறேன். வரேன் அன்னைக்கு வரேன். அன்னைக்கு பார்த்து நான் கண்டிப்பா வரேன். எந்த ஒரு தனிநபரையும் வந்து திங்கக்கிழமை தான் இன்னைக்கு இன்னைக்கு பதிவு பண்ணிக்கிறேன். வரேன் இல்ல என்ன போக கூடாது, போக கூடாது. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இந்த 2026 தேர்தல்ல யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மக்களுக்கான சேவையாக எங்களுடைய RSS சங்கங்கள் இருக்குது. இந்த நாட்டுல ஒரு தேசியத்தை நிர்ணயிக்கிறதுக்கு RSS சங்கம் இருக்குது. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சாதியை உடைச்சோம். ஆஹா, கட்சிக்காரங்களே, நாங்க எந்த கட்சிக்காரங்களே, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன், 24 மணி தெலுங்கு சட்டை ஜாதிக்கு வந்த ஜாதி வெறியன். எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. நெக்ஸ்ட் முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே சுக்கு நூறா தூள் தூளா உடைச்சிருந்தோம். அதான் நம்ம தோல்விக்கான காரணம். ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் வந்து நம்ம சேலம் மேற்கு அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே வந்து 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2000 அமௌண்ட் கொடுத்தாரு. இங்க வா. ஐயய்ய ராடுகார பே. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி 2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கொடிய உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? தப்பு பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டே. செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். செய்க இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? எப்படி வந்து 107 சீட்டு வந்து விஜய்க்கு மேண்டேட், பீப்புள்ஸ் மேண்டேட்டோ, அந்த மாதிரி அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற சீட்டு அதுவும் பீப்புள்ஸ் மேண்டேட் தானே. அவருக்கு எதிராக இவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்களே. அவர் ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சாக்க, அவர் ஆட்சி அமைக்கணும்னா ஒட்டுமொத்தம் 120 இடத்த கொடுத்திருப்பாங்களே தமிழ்நாட்டு மக்கள். ஏன் 120 இடம் அவருக்கு கிடைக்கல? அப்ப அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்புன்னு எடுத்துட்டு போலாம்ல. 107 தான் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு தனிப்பெரும் கட்சியா இருக்கலாம், அவ்வளவுதான். நீங்க ஆட்சி அமைக்கணும்னா ஒன்றும் நாங்க உங்களுக்கு ஆர்டர் போடல. அவர் ஆட்சி அமைக்கணுங்கிற முடிவை நாங்க தான் எடுத்திருக்கிறோம். அதுவும் நாங்க திமுக கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற நாங்க தான் முடிவு எடுத்திருக்கிறோம். இதை பீப்புள்ஸ் மேண்டேட்லாம் சொல்ல முடியாது.